கிருபாசனமா தோன்றிடுதே. தருணமேதும் என்றிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபையே பெருகுதே, கல்வாரியினின்று பாய்ந்திடுதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே, என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. நித்தியமாட்சிமை எனக்கு தந்து தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். என்னை தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். ஏன் பிராசிம் ஏன் பிராசிம் தடைகள் உடைந்தவரே. ஏன் பிராசிம் ஏன் பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கே இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவர். புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். ஏ பிராசிம் ஏ பிராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏ பிராசிம் ஏ பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்துணி துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே நம் தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்புவர் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே நம் தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவர் துதியுங்கள். ராஜராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆண்டவர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அவனை விரும்பி ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஆடு மேய்க்கிறதோட நிக்கல, அவன் கிண்ணறம் வாசித்து அவன் ஆண்டவரை சொல்லுங்க ஆராதனை செய்ய பிரியம் உள்ளவனாய் கவனிக்க சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆடு மேய்ச்சதுனால அவனை தெரிந்து கொள்ளல. ஆடு மேய்க்கிற பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தகப்பன் கொடுத்த பொறுப்பு ஆடு மேய்க்கிற பொறுப்பு. அவனுடைய அண்ணன் கூட ராணுவத்தில் இருக்கிறான். அண்ணன்கள் எல்லாம் ராணுவத்தில் இருக்கிறான். பலசாலிகள் திறமையானவர்கள் ராணுவத்துக்கு போயாச்சு. வீட்டுக்கு கடைசிக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆட்டையும் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்து போய் ஆடு மேய்க்கு வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டான் தகப்பன். குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆட்டையும் அவன் கைக்கு ஒப்பு கொடுத்து போ வனாந்தரத்துக்கு போ. ஆடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அது புல்ல சாப்பிடும். அடுத்து புல் இல்லாத புல் இல்லைன்னா புல்ல இருக்கிற இடத்த நோக்கி இப்படி வெயில் மலையில நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். தண்ணி புல்லுக்கு அலைஞ்சிட்டு இருக்கணும். ஆட்டுக்கு பின்னாடி அலையணும். தூங்க முடியாது, நிம்மதி இல்லை. சொல்லுங்க ஆமென் ஆமென். ஆனா சங்கீதம் முழுசு நீங்க வாசிக்கும் போது தெரியும், ஆண்டவரே என்னை உண்மையில் நம்பிக்கையா இருக்க பண்ணீங்க. தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தது முதல் உண்மை சார்ந்திருக்க பண்ணீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதங்கள் முழுவதும் வனாந்திரத்தில் பாடுகிறான். அதுலதான் பாடுகிறான் 23 கூட கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன்னா நான் என் ஆட்டுக்கு பின்னாடியே தெரியுற மாதிரி அவர் எனக்கு பின்னாடி தெரிகிறார்.
சொல்லுங்க. என் தகப்பன் என்னிடத்துல ஒப்படைத்த ஆட்டுக்கு பின்னாடி கண்ணு கருத்துமா ராத்திரி போல நான் திரியிறேன். அது மாதிரி என் ஆண்டவர் என்ன மூடிட்டு வர்றார் சொல்லுகிறான். சொல்லுங்க. அப்ப தாவீது ஆடு வைத்ததுனால தெரிந்து கொள்ளப்படல, அவன் தேவனை நேசித்ததுனால் ஆண்டவரை தெரிந்து கொள்ளுவான். கர்த்தரை நேசிக்கிற மனுஷனா இங்க நிறைய பேர் கஷ்டத்துக்கு நடுவுல கர்த்தரை நேசிக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. சொல்லுவாமே, கஷ்டத்துக்கு நடுவுல நேசிக்கிறது அளவை விட வசதி வந்தோன்னு சுத்தமா மறந்துடுவாங்க. மனுஷனுடைய பிரச்சனையே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்பொழுது தாவீதுடைய நிலைமை, தேவன் அவன் அபிஷேகம் பண்றார். எண்ணெய் ஊத்தி அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நீ இருக்கணும்னு சொல்லி கிருபையோடு அவன் மேல எண்ணெய் ஊத்தி சாம்பல் புறம் அபிஷேகம் பண்றான். அன்னைக்கு தொடர்ந்து அவனுக்கு துயரம். சொல்லலாமே, தனக்கு போட்டியாக தேவன் தாவீதை எழுப்பிட்டார். ஆகவே தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லி சவுல் ராஜா ராணுவத்தை அனுப்பி தேடுகிறான். அப்படிதான் தாவீது சொல்கிறான் வேதனையோட, ஒரு கௌதாரியை வேட்டையாடுற மாதிரி என்னை வேட்டையாடுறீங்க. சொன்னேன், கௌதாரியை விரட்டி விரட்டி வேட்டையாடுற மாதிரி என்னை வேட்டையாட வருகிறானே. நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, இஸ்ரவேல் ராஜா, பெரிய இஸ்ரவேலுக்கு ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடி வர்றானே. மலையிலும் உச்சியிலும் புகையிலும் கௌதாரியை வேட்டையாடும் மாதிரி பின்னாடியே வருகிறானே. வேதனைப்பட்டு சாமி பாடுகிறான். சந்தோஷம் வசனத்துல வாசிக்கிறோம். அடைக்கலமாய் ஓடி போய் ஒரு ராஜாட்ட ஒளித்து கொள்ளலாம், அபிமெலேக்கிட்ட ஓடி ஒளித்து கொள்கிறான். ஆனா அங்க போய் ஒளிஞ்சிட்டான்னு சொல்லி ராஜாவுக்கு செய்தி சொல்றான். தோவைக்கு தெய்வம் நல்லா படிக்க சொல்லுவாமே, விரோதமா இருக்கிற சத்துரு அங்க போய் ஒளிஞ்சிருக்கிறான். ஏன்னா ராஜாட்ட இருந்து தபால் போனா அபிமெலேக்கு பிடிச்சு அவனை கொண்டுருவான். பைத்தியக்கார மாதிரி நடிச்சு அங்க இருந்து தப்ப வேண்டியது. ஒவ்வொரு இடமாக தப்பிச்சு தப்பிச்சு ஓடுகிறான். அப்படிதான் வேதனையோடு சொல்லுகிறான். வேதனையோடு நயவஞ்சகமாக தாவீதை காட்டுக் கொடுக்க நிறைய வேலை நடக்குது. அதனாலதான் பைபிளை வாசிக்கிறோம். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சொல்லுங்க, தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும் போது கைவிடவே ஆண்டவர் ஒரு காரியம், ஒரு ஊழியத்துக்கு, ஒரு முக்கியமான எதுக்கும் உங்களை அழைப்பார், ஆனால் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் அழைத்த ஆபிரகாம் அவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க, தேவன் அழைத்த யோசுவாவை தேவன் கைவிட மாட்டார். அது என்ன பிரச்சனை வரட்டும், எத்தனை பேர் ஈடுபட்டோம், தேவன் கூப்பிட்ட மனிதர்களை, தேவன் அழைத்த மனிதர்களை அவர் கைவிட மாட்டார். சொல்லுவாமே, நம்ம ஆண்டவரை விட்டு விலகினாதான் சிம்சோனை போல, சாலமோனை போல, பிலேயாமை போல, யூதாசை போல நம்ம தேவனை விட்டு உள்ளாத வழிக்கு திரும்பினாதான் அழிக்கப்படுகிறோம். தாவீதை சோதரர் அபிஷேகம் பண்ணி கொண்டு வருகிறார். வாசிக்கிறோம் 52ஆம் சங்கீதம். ஏன் மனதில் வைக்கணும்னா, நீங்க வேலை செய்யற இடமாக இருக்கலாம், உங்களுக்கு சத்துருக்கள் எழுப்பலாம், உங்களை கவிழ்க்கிறதுக்கெல்லாம் யோசனை செய்யலாம், உங்களை கவிழ்க்கிறதுக்கு நிறைய பேர் எழுப்பலாம். அதெல்லாம் ஒரு பெரிய ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், அதான் முக்கியம். சொல்லலாமே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், அதைத்தான் நம்ம சொல்லிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, என் பாதை கர்த்தாவே பிரியமா இருக்கான், என் வார்த்தை பிரியமா இருக்கான், என்னுடைய இதயத்தின் தியானம் உங்களுக்கு பிரியமா இருக்கான். சொல்லலாமே, நான் நடக்கிற வழி, நான் எடுக்கிற முடிவு, என்னுடைய சிந்தனை, என் செயல், தேவனே அது உமக்கு பிரியமா இருக்கா? அதுதான் முக்கியம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், சொல்லுங்க, அவனுடைய சத்துருக்கள் அவரிடத்தில் சமாதானத்துக்கு வரும்படி ஆண்டவர் செய்வார். ஒண்ணு கிடையாது, உங்களை பெருசாக்கிட்டு சத்துருக்களை சிறுசாக்கிடுவார், வேற முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, உங்களை பகைக்கிறவர்களை தூக்கிட்டு உங்களை தூக்கிடுவார், வேற முடிஞ்சு போச்சு. தன்னால வந்துடும். இப்படிதான் ஈசாக்குக்கு நடந்தது. ஈசாக்கை பகைத்து வெறுத்து ஓட ஓட துரத்துறான். கர்த்தர் ஓட ஓட துரத்துன ஈசாக்கு முன்னாடி அவர் போயிட்டு, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் வேதம் சொல்லுங்க. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனை பகைத்தவர்கள் சமாதானத்துக்கு வந்தார். துரத்தி விட்டவர், நீ எங்களுக்கு விரோதமா எது செஞ்சிடாத, உங்க ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், உங்க உடன்படிக்கை செஞ்சுக்கிடுவோம், எங்களுக்கு விரோதமா நீ வந்துடாத, நீ பெரிய கூட்டமாயிட்ட. ராஜா கெஞ்சுகிற அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கு தூக்கினார். சொல்லுவாமே, ஒருவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்கள் இடத்துல சமாதானத்துக்கு வரும்படி தேவன் செய்வார். கர்த்தருடைய வார்த்தையில் மகிமையான வார்த்தை வாசிக்கிறோம். 52ஆம் சங்கீதத்துல, பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்த நாளும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது. சொல்லாமே, கபடு செய்யறது என்ன செய்யறது? கேட்டாங்க சொல்றது, சரியான நேரத்துல போட்டு விடுறது, சரியான நேரத்துல ஆப்பு வைக்கிறது. அவரை நம்பாதே மாஸ்டர், கவுத்துருவான், நல்ல மனுஷனா இருப்பான், ஒரு கான்ட்ராக்டருக்கு ஏதோ ஒரு வேலையை பிடிச்சிப்பான், அவன் கேட்டவன், அவனை பிரிச்சு விட்டுறது. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் எல்லாம் பெரிய ஒரு நல்ல மனுஷனுடைய பேரை கெடுத்து அவமாக்கிறது. கபடமான நாம் சொல்லாமே, செய்யவே செய்யாத அடுத்து உனக்கு வருவது. அவன் நஷ்டத்தை சந்திப்பானால் அந்த நஷ்டம் உன் மேல எழுதப்படும். அவன் மன வேதனைப்படுவான், அந்த வேதனை உன் மேல வரும். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான்.
கபடமான நாவு. சில பேர் அது ரொம்ப மும்மரமா இருப்பாங்க. சரீரத்துல வியாதி படம், அப்படியே குடும்பம் நிம்மதி இல்லாம போதும், ஒரு நன்மையும் தங்க. சஞ்சலம் மட்டும்தான் தங்க. பிறரை கெடுக்கிறவங்க பெரிய கிருபையோட வாழ்ந்து போக முடியாது. வியாதி, பிரச்சனை, தொந்தரவு, வாழ்க்கை முழுவதும் நிம்மதி இல்லாம அழைச்சிட்டு இருப்பாங்க. சவரகன் கத்திய போல நாவு. சொல்லலாமே, அது கபட நாவு. கபடம். இங்கிட்டு பத்த வைக்கிறது, அங்கிட்டு பத்த வைக்கிறது, ரெண்டு பேரும் சேர விடாம பண்றது, சகோதரர்களை பிரிக்கிறது, சபையில விசுவாசியை பிரிக்கிறது, குடும்பத்தை, தாய் மகனை, பிள்ளைகளை பிரிச்சு விடுறது பெரிய பேருடைய வேலை. நாவை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். சொல்லுங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது வேதம் சொல்கிறது. இரண்டாவது வசனம் சொல்கிறது முக்கியமான வார்த்தை. அடுத்து மூணாவது வாசிக்கிறோம். நன்மையை பார்க்கும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கும் பொய்யையும் விரும்புகிறான். எதை விரும்புகிறான்? சிலருக்கு பொய் ரொம்ப விருப்பமா இருக்கு. அந்த நேரம் தப்பிச்சிடும். அந்த நேரம் கேட்டா அடுத்து கேட்டா அடுத்து பொய், அடுத்து கேட்டா அடுத்து பொய். சொல்லுங்க. நல்லா கவனித்து பாருங்க. அவருடைய வாழ்வில சச்சனை நீக்க எந்த ஆசீர்வாதம் அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கிட்டு போட்டு அங்கிட்டு, அங்கிட்டு தூக்கி ஆட்டத்துக்கு குட்டியில போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில போட்டு, நேரத்துக்கு தகுந்த மாதிரி போய் எப்ப கேட்டாலும் போய். சொல்லுங்க. கொஞ்ச நாள் கழித்து உங்களை நம்புறதுக்கு ஆளே இருக்காது. பொய் கேஸ், ஒரு ஃப்ராட் கேஸ். அது 100 சொன்னிச்சுன்னா ஒரு 10 கூட நம்ப முடியாது. முத்திரை குத்தி சொல்லுங்க. பொய் ஃப்ராடுள்ள மனிதர்களை அடையாளம் காண்பார்கள். ஸ்தோத்திரம். ஆன்லைன் காரியங்கள் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை முக்கியப்படுத்தணும். அது முழுசு அதான் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்துல. கபட நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். எது விரும்புகிறா? கபட நாவே. நம்ம லாபத்துக்காக கபடம், கள்ளம், பொய் சொல்லவே விடாது. சொல்லுங்க. அல்லேலூயா. எதை விதைக்கிறாய் அதை சொல்லுங்க. ஆமென். இந்த நேரம் சாதிச்சுட்டோம், அந்த நேரம் வேற ஒரு மேட்ல ஏறும்போது அடுத்த ஒரு பள்ளம் அங்க வைக்கப்பட்டோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறோம். தேவன் உன்னை என்றென்றைக்கும் விராதபடி அழித்து போடுவார். 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யாருக்கு? கபட நாவு, பொய், பித்தலாட்டம், அநீதியுள்ள வாழ்க்கை. தூரம் ஆண்டவர் சொல்லும்போது தேவன் உன்னை என்றென்றைக்கும் விராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். எவ்வளவு கடினமான வார்த்தை. சொல்லலாமே. பிள்ளைகள் சொல்லணும். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, நீதிமான் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் கலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினைகளை வளர்த்துக் கொண்ட மனுஷன் இவன் தான் என்றார். சொல்லாமே. செல்வ பெருக்கத்தை நம்பி, பணத்தை நம்பி, ஏதோ ஒரு ஆஸ்தி சொத்தி இதை நம்பி நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு நம்பிக்கொண்டு தீவினை செய்கிற மனிதனாக இருக்கிறான். ஆனா அந்த வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி அவன் இல்லாதபடி அவன் நிர்மூலமாக்கி போடுவான். அவருடைய கர்த்தருடையது எல்லாம் சகலமும் ஆண்டவருடையது. சொல்லுங்க. அல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிக்கிற தாவீது சொல்லும்போது, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிமரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிமரம். சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்துல பட்டு போன மரம் இல்லை. தயவு செய்து சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுவேன். தயவு செய்து ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வாங்க. சரியான நேரம் அலட்சியப்படுத்தவே படுத்தாதீங்க. அடிக்கடி சொல்றது, இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போய் ஷூவையும் அதை இதையும் கட்டி கொண்டு நிறுத்தி அவங்க பிள்ளைய இப்ப பள்ளிக்கூடம் எல்கேஜி தான் படிக்க போவோம். வேன் ஓடியுமே ஓடுறீங்க, கதை அடைச்சிருவாங்களே. யூகேஜி எல்கேஜி தான் படிக்குது, எம்பிபிஎஸ் படிக்குது. ஒவ்வொரு ஆனா ஒண்ணு சொல்லி கொடுப்பேன், ஏதாவது ஏபிசி சொல்லி கொடுப்பேன், அதுவும் உடனே வரப்போதான் 1 வருஷம் போராடுறான். எல்கேஜி யூகேஜிக்கு போய் ஷூவை அதை இதையும் கட்டி கொண்டு கரெக்டான நேரத்துக்கு விடுறீங்க. என் பிள்ளைய பள்ளிக்கூடம் வெளியே வரணும், பிள்ளைய குட்டிகளை தூக்கி வீசி சீட்டை பிடிச்சிடும். பெருசா பள்ளிக்கூடம் தூக்கி வீசி நீ வர சீட்டு கொண்டு பயந்துக்கு பிள்ளைய கொண்டு போறீங்க. கர்த்தர் ஒரு ஸ்தலம் போகாமல் பார்த்தா போவோம், பாருங்க போவோம், பாட்டு முடியணும், மெதுவா போவோம். அந்த எண்ணம் உங்களிடத்துல இருந்தா நீங்க சொல்லுங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமா வந்திருக்கலாம், சூழ்நிலையே தப்பு. சொல்லுங்காமே. பிரேசங்களுக்கு முன்ன ஓடுறோம், பொங்கல் ஐயாயிரம் ரூபாய் முன்ன ஓடுறோம். ஆண்டவர் மெதுவா போவோம், பிரசங்கம் பண்ணிட்டு அப்ப போவோம். Don't do that. God will never accept you. God will never please on you. உன் மேல ஆண்டவர் பிரிய வைக்க மாட்டார். தேவன் அலட்சியம் பண்றவர் மேல ஆண்டவர் பிரிய வைக்கிறது இல்லை. என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிக்கிறேன், என்னை கனஈனம் பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுமாறு வேணும். If you neglect God, you shall be despised, and neglected shall be neglected. தேவன் உன் இருதயத்தில் அலட்சியம் பண்ணார், உங்களுடைய வாழ்க்கை பிள்ளைகள் அலட்சியம் பண்ணப்படும். இந்த மனதில் வைங்க. சொல்லாமே. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கை கொண்டு வருவேன். பிள்ளைகள் கரெக்டான நேரத்துக்கு பிரேயர் வந்துடும், அது எல்லாத்துக்கும் வந்துடும். பாக்கியெல்லாம் அப்புறம் தான் பாசிட்டிவா ஜெபம் பண்ணணும். 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணணும். சொல்லாமே. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை வச்சுட்டு ஜாப்பிட்டு மாடியில இருப்போம். 10 மணிக்கு முன்ன நீ கிளம்புனா வண்டியில குடிப்போம், பிள்ளை தூக்கி நடந்து வர நான் வந்துட்டே சொல்லுங்காமே. வைராக்கியம். மற்றதெல்லாம் 2வது. கர்த்தர் முதல்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் குறைவே எல்லாம் வச்சிருக்கோம். நீ தடுமாறவே மாட்டேன், நீதிமான் கிடைத்திருப்பான். சொல்லுங்காமே. முதல்ல ஆண்டவர் அது கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும்,
முதல்ல கர்த்தர், பாக்கி எல்லா குப்பையும் இரண்டாவது தான். அப்படி வச்சு பாருங்க. சொந்தக்காரன் அன்னைக்கு தான் பத்திரிக்கை இல்லப்பா ஞாயிற்றுக்கிழமை கோயில் போன இந்த பாஸ்டர் திட்டுவார். ஆராதனை கடவுளுக்கு ஆராதனை செலுத்தும். நீ கல்யாணம் காதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சு நான் வர முடியாது சொல்லி பாருங்க. அவன் மாத்திடுவான். நீங்க குடுகுடுன்னு கறி ஜோத்தும் போட்டீங்கன்னா அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் 10 நிமிஷம் நான் வரமாட்டேன். எங்க பாஸ்டர் திட்டுவார். நல்லது கிடையாது, எங்க பாஸ்டர் வரமாட்டார். கடவுளை முக்கியப்படுத்தாதவன அவர் முக்கியப்படுத்த மாட்டாருன்னு சொல்லுங்க. அவன் மாத்திடுவான். நாளை சொல்லுங்க. நம்ம அற்பகாரி கறி ஜோறு போடுவோம். 100 ரூபா வந்து எழுதும். இதுக்கு குடுகுடுன்னு ஓடிட்டு எப்ப ஆராதனை செய்யும் சொல்லுங்க. We must have the determination to serve God and worship God. தேவனை ஆராதிக்கிறது உள்ளத்துல ஒரு வைராக்கியம் இருக்கும். சொல்லுங்க. அவர்கள் கனமண்ண அவர்கள் ஆண்டவருக்கு தேவை. அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவை. சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் பச்சையான ஒளிவ மரத்தை போகிற தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன். எதுக்கு? பச்சையான ஒளிவ மரம். அது எண்ணெய் கொடுக்கும், பசுமையா இருக்கும். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரம். வாய் திறந்து பாடுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை புரட்டி வாசிங்க, பச்சையா இருங்க. பட்டு போன மரம் ஆண்டவருடைய ஆலயத்துல பிரயோஜனப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நான் பச்சையான ஒளிவ மரத்தை போடுகிறேன். எப்படி இருக்கிறேன்? ஏன் சொல்றேன் பச்சையான மரம்? நம்ம பட்ட மரத்தை தோட்டத்துல எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்போம்? எதுக்கு? பட்டு போன மரத்தை எதுக்கு வச்சிருக்கணும்? வண்டு உடைஞ்சு சும்மா போட்டிட்டு இருக்கணும். பட்டு போன மரத்தை நிலம் கூட கொடுக்காது. எதுக்கு? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட்? பட்டு போன ஒரு மரத்தை வச்சிருக்கீங்க எதுக்கு சொல்லாமே? சில வீட்டுல வந்து சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, இது தெண்டா மாஸ்டர் பிடிச்சிட்டு சும்மா கிடக்கு, ஒரு பிரயோஜனம் இல்ல. கட்டின நாளத்துல யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. பிள்ளைக்கு பிரயோஜனம் இல்ல, புருஷனுக்கு மனைவிக்கு பிரயோஜனம் இல்ல, பெற்ற தாய் தகவனுக்கு பிரயோஜனம் இல்ல. இந்த குடியார சும்மா தெண்டமா இருக்கிற வீட்டை கெடுத்துக்கிட்டு சாவு வரல. எத்தனை குடும்பங்கள் சொல்லுது, எத்தனை பேர் வேதனை சொல்றாங்க. கட்டின மனைவிக்கு பிரயோஜனம் இல்ல, பெற்ற பிள்ளைக்கு பிரயோஜனம் இல்ல, பெற்ற தாய் தகவனுக்கு பிரயோஜனம் இல்ல. இந்த குடியார எதுக்கு இருக்கிறான்? பட்ட மரம். என்ன பாஸ்டர் ரொம்ப கோபமா இருக்கான்னு சொல்லிட்டோம். இத்தனை பேர் சொல்றோம் பட்ட மரம். ஒரே கிடையாது. ஓத்திரப்படுத்திட்டு இருக்கிறான். வீட்டுக்கு பாரமா இருக்கிறான். எவ்வளவு வேதனைப்படுகிறோம். ஆண்டவர் வேதனைப்படுகிறான். நான் ஆண்டவருடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரத்தை கொடுக்கிறேன். வாசம் கொடுக்கும், எண்ணெய் கொடுக்கும், காய் கொடுக்கும், நிலம் கொடுக்கும். நம்ம தோட்டத்துல நுழைப்பது பாரு பணம் முடிச்சா நிழலாவும் இருக்குல்ல. நானும் கணிதம் வச்சு மரத்தை வச்சு டயர்ட் ஆயிட்டேன். ஒரு மாமரம் உண்டாக்கிறோம், ஒரு மாமரம் உண்டாக்கிறோம். 30 வருஷமா இருந்தாலும் போராடுறேன், முடியல. சரி நிழலாவது கொடுக்கணும். சொல்லுங்க. மரத்தை வச்சுக்கிட்டு நிழலாவது சோத்திரம் மனதில் வையுங்கள். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை கொடுக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். நீரே இதை செய்திருக்கும் என்றென்றைக்கு துதித்து உடைய நாமத்துக்கு காத்திருப்பேன். உடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நலமாய் இருக்கிறது. நீரே இதை செய்திருக்கும் துதித்து ஆண்டவருடைய நாமத்துக்கு காத்திருப்பேன். உடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நலமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு